ஸோ இப்போ வந்து அதே மாதிரி வந்து கேரட் ஹல்வா வந்து விதவுட் ரியல் சுகர் இல்லாமல் என்ன ஒரு ஸ்வீட்னர் வச்சு ரொம்ப லோ கேலரியாக பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கேரட் ஹல்வா வித் அ ட்விஸ்ட், இதுதான் வந்து இதோட நேம். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க, இதில் வந்து டோட்டலாக நம்ம வந்து நெய்யெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கேரட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அது இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கேரட், மில்க், வெல்லப்பாகு, ஏலக்காய் பவுடர், அன்ஸ்வீட்டன்ட் கோவா, இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து மில்கை ஆட் பண்ணிட்டு இது நல்லா மில்க்ல பாயில் பண்ணும். இப்போ வந்து இந்தியன் ஸ்வீட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க வந்து மில்கை வச்சு ஏராளமான டெசர்ட்ஸும் டிஷ்ஷஸும் பண்ணுறாங்க. A galaxy of dishes are coming out of milk. மில்கை வந்து ரெடியூஸ் பண்ணி பால்கோவா ஆக்கிடுவாங்க. அண்ட் தென் அதை வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு. மில்கை வந்து திக் ஆக்கினா திக் பால், இன்னும் கொஞ்சம் திக்கானா நம்மளோட பாசந்தி இல்லைன்னா ஃபிர்னி அந்த மாதிரி வரும். அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆக்கினாக்க இந்த மாதிரி கோவா வந்துடும். ஸோ ஒரு கேலக்ஸி ஆஃப் ஸ்வீட் டிஷ்ஷஸை வந்து நம்ம நிறைய கொண்டு வரலாம். இந்த மாதிரி கோவா ஆக்கினாக்க வந்து அதை கொஞ்சோண்டு மைதா மாவோட மிக்ஸ் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி டம்ப்ளிங்ஸாக ஆக்கி அதை வந்து குலாப் ஜாமுன் அந்த மாதிரி காலா ஜாமுன் அந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைனாக்க வந்து வெறும் மில்கை வந்து கேசின் மாதிரி ஆக்கி அதை பாயில் பண்ணி ரசகுல்லா அப்படின்னு பெங்காலி ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் அவ்வளோ நிறைய கொண்டு வரலாம். ஸோ மில்கோட இத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மில்க் வந்து நீங்கள் இந்தியாவில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ நிறைய இருக்கு. ஸோ நாட் ஒன்லி தட், இது ஏன் அந்த மாதிரி அமைஞ்சது அப்படின்னாக்க வந்து நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து வெயிலில் இந்த மில்க் எல்லாம் திரிஞ்சு போயிடுது. அதனால வேற வழியே இல்லாமல் தே ஹேட் டு இன்வென்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ப்ரிசர்விங் மில்க். ஸோ இப்போ இந்த கோவாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் ஆஃப் மில்க். அதாவது 1 லிட்டர் பாலை ஒரு ஸ்பூனில் அடக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டிங் மில்க். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூனிக் மெத்தட் இது. அண்ட் இந்த மாதிரி இந்த கேரட் ஹல்வா அப்படிங்கிறது வந்து இதை மாதிரி ஒரு வெஜிடபிள் ஃபஜ் அப்படின்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதை கேரட்டுங்கிறது இஸ் அ வெரி நைஸ் வெஜிடபிள். அதை வச்சு வந்து ஒரு மில்கில் போட்டு ஒரு ஃபஜ் மாதிரி தயாரிக்கிறோம். இதே மாதிரி வந்து இப்போ கேரட்டை வந்து ஹல்வா பண்ணுற மாதிரி நம்ம இதுக்கு தாராளமாக இது வந்து கேரட் கீர் அப்படின்ட்டுன்னு பண்ணலாம். கேரட் கீரில் வந்து யூ சேவ் அகேன் ஆன் ஃபியூவல் அண்ட் ஆன் கேலரிஸ். அதில் வந்து கொஞ்சம் லைட்டராகவும் இருக்கும், ரொம்ப டெலிகேட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பீட்ரூட் கீர் வந்து இன்னும் ரொம்ப டெலிகேட்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது பீட்ரூட் பாயசம் இந்த மாதிரிலாம். ஸோ இதை வந்து நம்ம திக்கன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இந்த அன்ஸ்வீட்டன்ட் கோவா ஆட் பண்ணிடலாம். இதுக்கு அன்ஸ்வீட்டன் பிகாஸ் அந்த அளவுக்கு கோவா இருந்தாக்கா ரொம்ப நல்லா ரிச்சாக நல்லா இருக்கும். அது இன்ஃபேக்ட் வந்து இந்த கேரட் ஹல்வாக்கு ரொம்ப முக்கியமான டேஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த கோவா தான். நார்த் இந்தியன் ஊர்களுக்கு போனீங்கன்னாக்க வந்து இந்த ரெட் கலர் கேரட் ஒன்று வரும் இல்லையா மார்க்கெட்டில், அதை பார்த்தாச்சுன்னா அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. கிலோஸ் கணக்கில் வாங்கி அவங்க வந்து அதை கேரட் ஹல்வாவாக பண்ணியே தீர்வாங்க அதை. அண்ட் இங்கே இருக்கிற மார்க்கெட்ஸ்லேயே வந்து இஃப் யூ சீ சம்படி வந்து கிலோ கணக்கில் அந்த ரெட் கேரட்டை வாங்கினாக்க அவங்க ஆப்வியஸாக வந்து ஏதாவது நார்த் இந்தியனாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களால அந்த கேரட்டை பார்த்தாச்சுன்னா அந்த ஹல்வா பண்ணாமல் இருக்கவே முடியாது. தே லவ் தட் டிஷ் ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் டெல்லி ரோட்ஸில் போனீங்கன்னாக்க வந்து இந்த மாதிரி கேரட் ஹல்வா வந்து வச்சுக்கிட்டு எல்லாம் தெருக்கு தெரு நின்றுட்டு இருப்பாங்க. ஒன்னொன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அங்கே மட்டும் அது என்ன மாயமோ என்னன்னு தெரியல, அந்த ரோட் சைட் ஃபுட்டை சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. பட் அங்கே இன்னொன்று என்னன்னாக்கா அங்கே வந்து தே யூஸ் ஒன்லி நெய்யை தான் யூஸ் பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு. மேபி இட் இஸ் வெரி குட் ஃபார் குக்கிங், இல்லைன்னா அது ஒன்றும் பண்ணுறது இல்லையா, அது என்னன்னு வி ஹேவ் டு ஸ்டில் சிட் அண்ட் ரிசர்ச் அபவுட் தட். பட் ஆனால் வந்து அந்த ஊர்களில் வந்து நீங்கள் மோஸ்ட் வேர்ஸ்ட் ரோட் சைட் டாபாவில் போய் சாப்பிட்டா கூட உடம்புக்கு எதுவும் மேஜராக ஒன்றும் ஆறதில்லை. இப்போ வந்து இதை நல்லா திக் ஆக்கணும். அதை
இப்போ வந்து இதுல வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டா இருந்ததுனாக்க அப்படியே கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஆயிட்டு சரியாயிரும் as it cools down. இது மேல வந்து ஸ்வீட்டனிங்க்கு வந்து நம்ம வெல்லப்பாக ஆட் பண்ண போறோம். So இது வந்து ரொம்ப ஒரு யூனிக் காம்பினேஷனா இருக்கும் இது. So this is your carrot halwa with a different type of sweetener. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா சரிக்கு சரி சுகரை போட்டு நல்லா கிளறிட்டு சக்கரை பாகுல நல்லா கேரட் துருவின கேரட் வெந்து அப்புறம் மில்க்ல வெந்து அதுக்கப்புறமா வந்து நல்லா சுருள காய வச்சு அதுக்கப்புறமா கோவாவை துருவி போட்டு so this is the way real carrot halwa is made. அதுவும் வந்து உங்களோட ஆரஞ்சு கேரட் வச்சு ஆரஞ்சுனா ரெட் கேரட் வச்சு அதுவும் வந்து அது துருவுற மெத்தட் கூட வந்து சில நார்த் இந்தியன்ஸ் ஆர் வெரி பர்டிகுலர். இந்த மெத்தட்ல துருவினாதான் அதோட நல்ல அந்த கிரெயினி டெக்ஸ்சர் நல்லா வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட ரெகுலராக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆரஞ்சு கேரட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் இன் அ மச் மோர் டிஃப்ரெண்ட் வே வெல்லப்பாக வந்து ஸ்வீட்னராக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். So this is today's recipe. First section of course we showed shahi pani puri. இந்த செக்ஷன்ல வந்து நம்ம வந்து காமிச்சது carrot halwa with a different type of sweetener. இப்போ வந்து இந்த கேரட்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னாக்க வந்து கேரட்டை வந்து ஸ்க்ரேப் பண்ணும்போது நல்ல வெளிச்சத்துல வச்சு கண்ணை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணுங்க. பிகாஸ் அதோட குட்டி குட்டி கண்ணுகளில் வந்து சம் பேர்ம்ஸ் சம் கிருமிகள் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் பெரிய பெரிய பிரெயின் டிசீசஸ் இதுல வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் திஸ் இஸ் சீரியஸ் எச்சரிக்கை. நீங்க கட்டாயம் அதை பார்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை பண்ணுங்க. வேற எதுலையுமே நம்ம இவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்க தேவையில்லை. பட் இதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ்பெஷலி வந்து பப்ளிக்கா நீங்க வாங்குற கேரட் ஹல்வா இதுலலாம் வந்து ஒரு 100 டிகிரி அதை கொதிக்க வச்சாதான் அது வந்து கியூர் ஆகும். அஃப்கோர்ஸ் குக்டு கேரட்ல ஒன்றும் இஷ்யூ இல்லை. பட் ஆனா வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல்ங்கிறது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை ஃப்ரெஷ் கேரட்ஸ் எங்கேயுமே வெளியில தயவு செய்து சாப்பிட்றாதீங்க. கேரட் ஹல்வா வித் ட்விஸ்ட். கேரட்டை வானலில் வதக்கிய பின் பால் கோவா ஏலக்காய் பவுடர் தூவி நன்கு திக்காக்கவும். இத்துடன் டிஷ்ஷில் சர்வ் செய்து வெல்லப்பாகை அது மேலே ஊற்றி ஸ்வீட்டன் செய்யவும். கேரட் ஹல்வா வித் ட்விஸ்ட் தயார்.